காத்திருக்கு நேரத்தில் அத்தங்கர ஓரத்தில் காத்திருக்கு நேரத்தில் காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன கண்ணெல்லாம் மணலாச்சி மணலெல்லாம் வீடாச்சி வீடாச்சி மூடுங்கண்ணு கண்ணீரு முட்டுங்கண்ணு கண்ணீரு மூடுங்கண்ணு கண்ணீரு மூடுங்கண்ணு கண்ணீரு அத்தங்கர ஓரத்தில காத்திருக்கு நேரத்தில காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன அழுதி நம்ம நான் இருப்பேன் அத்த மக உன்னை எண்ணி அள்ளி நம்ம நான் இருப்பேன் உன்னை நான் காணலன்னு ஓடோடி வந்துடுவேன் உன்னை நான் காணலன்னு ஓடோடி வந்துடுவேன் அத்தங்கர ஓரத்தில் காத்திருக்கு நேரத்தில் காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன உன்னோட வாழண்டு ஊரூர அலைஞ்ச புள்ளே உன்னை நான் காணலன்னு தேடி தேடி தெரிஞ்ச புள்ளே நான் காணலன்னு தேடி தேடி தெரிஞ்ச புள்ளே உன்னை நான் காணலன்னு தேடி தேடி தெரிஞ்ச புள்ளே கண்ணே எங்கள் மணியே காதலிக்க வாடி புள்ளே கண்ணே எங்கள் மணியே காதலிக்க வாடி புள்ளே அத்தங்கால ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன காத்து வந்து மல்லெடுத்து தூத்தி விட்டு போனதென்ன ஏதோ கானம் கெட்டது யாரென்று பார்ப்போம் நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் தீய ஊத்துக்கணே கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா மண்ட மேல கொண்ட ஓட்ட தரையா மண்ட மேல கொண்டு போட்ட சாமி யாரையா அப்படி மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமி யாரையா அட மண்ட மேல கொண்டு போட்ட சாமி யாரையா சோரத்தனமை கவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு சொல்லாமல் என்பதாய் சொல்லு சோரத்தனமை கவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு வந்து வெளி கற்கண்டு மொழி ஏதோ கானம் கெட்டது வரட்டும் பார்ப்போம் சந்திப்போம் அம்மா அந்த தூங்குறால எழுப்பிடுங்க நம்ம நாடகமே ஆரம்பம் வருவார்ல அதுக்கு டயத்துக்கு தான் வருவார் அண்ணா டீ ஊத்துனே டீ இருந்தா ஊத்துல ஆளுக்கு ஒரு கோட்டு ஊத்து. ஊத்துக்குண்ணே. நானும் டீ கொடுங்க இல்லைன்னா ஏதாவது 4 வாங்கிட்டு வாங்க போய் டீ இருந்தா பாருங்க 4 கோட்டு வாங்கிட்டு 4 மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு தேநீர் இடைவேளையா நாடகத்திலேயே தூங்குறாலாம் எழுப்பிடுங்க இல்லைன்னா எல்லாரும் எந்திரிச்சு மொத்தமாக வீட்டுக்கு எழுப்புவாங்க அப்போதே நாங்களும் வீட்டுக்கு போகலாம்
எங்கே இறங்க இதில் இறங்கி என்ன செய்ய பொட்டல்ல ஆமாம் அப்படியா ஒன்றும் இல்லை கொரோனா வந்திருக்கு இப்போதான் வந்திருக்கு டேய் அதை விட்டு போய் தமிழ்நாட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆகி போச்சு வாங்க யாரு என்ன புரியல எனக்கு என்ன சொல்றீங்க நீங்க நீ கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லலன்னு வச்சுக்க உள்ள மருந்து பாட்டில் வச்சிருக்காப்ல குடிச்சிருவாப்ல அது முதல்ல அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நல்லா வேலை செய்தாலும் பார்த்து அப்புறமா நான் குடிப்பேன் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இந்த பெரியார் பற்றி இந்த வரேன் ஏட்டி இப்படியே பேசக்கூடாது நம்மள்ட்ட அப்புறம் எங்க என் இடத்துக்கு வந்திருந்தா நான் கேட்குறேன் வாங்க நல்லா இருக்கீங்களா மாவட்ட பேசுறேன் டீ குடிச்சவன தெம்பு வருது என்னுடைய இடம் அதனால தான் இடம் ஏனா முதல்ல யார் வாங்கணும் நான் தான் வாங்க சொன்னேன் யார் சொன்னது நான் தான் முதல்ல சொன்னேன் நான் தான் சொன்னி உன்னை பார்த்து ஏங்க நீங்க தான் பேர்ட்ட பிரச்சனை பண்றீங்க முதல்ல நான் சொன்னேன் நீங்க கவனிக்காம மாதிரி இப்ப நான் சொல்றேன் ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க வாங்க ஏன் இடம் ஏன் இடம் ஏன் இடம்ங்கற அப்புறம் ஏன் இடம் எம்முடையது ஏங்க ஏடம்ங்கற அப்புறம் நான் பொய்யா சொல்றேன் எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை நான் கேட்டேன் ஏடம் நிரூபிக்க முடியுமா என்னால ஏங்க நானும் நிரூபிக்க முடியும் இருந்த வெள்ளத்தை வரட்டு தான் வந்தவளை யாரா சொந்தம் ஏங்க இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம் நீ சொந்தம்னு எப்படி சொல்ற ஏயா நான் தான் நேத்துல இருந்து இங்க இருக்கேன் நான் நேத்துல இருந்து இருந்தா உனக்கு இடம் சொந்தமாயிருமா அப்ப நேத்துல இருந்து இருந்தா இடம் சொந்தம் இல்லையா இடம் எம்முடையது காலங்காலமாக நாங்க இங்கேதான் இருக்கோம் ஐயா இடம் நாங்களும் காலகாலமா இந்த ரூட்ல தான் பஸ்ல போனோம் போக்குவரத்துல இருக்க சொந்தம் தான் சொந்தம் நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க நீங்க பிரச்சனை பண்றீங்க நீங்க தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் பிரச்சனைனா அந்த ஊர்ல ஒரு மாசத்துக்கு போகவே மாட்டேன் ஊர் நாடு திணையத்தூர் இது தேவையில்லாத வேலை பாப்போம் கொட்டாம்பட்டி பாப்போம் ஆமா இது ஏடா நான் நிரூபிச்சு முடிவேன் தேவையில்லாத வேலையை பார்க்காத பாப்போம் என்ன உங்க இடம் இது என்ன இடம் இது என்ன மலையா இதா வேலிமலை என்ன ஒன்று இப்படி இருக்கு ஒன்று அப்படி இருக்கு அது சின்னது பெருசு இருக்கத்தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும் என்னது மலை மலைக்கு மனுஷனையும் கொண்டு சேர்க்கிறியா ஐயா மனுஷனை சேர்க்கலையா ஒரு இடம் வாங்குற பொறுத்து இருக்கு சில ஆள் 5 ஏக்கர் வச்சிருப்பேன் ஒரு ஆள் 3 ஏக்கர் வச்சிருப்பேன் சில ஆளுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்தா எந்திரின்னு அவளுக்கு எதுவுமே இல்லை கிளப்புன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு உத்த தட்டி இடம் வேள்வி மலை ஆமா வேள்வி என்றால் வேள்வினா யாகம் யாகம் செய்வது முனிவர்கள் இந்த மலையில் அமர்ந்து யாகத்தை செய்து பல ஆண்டுகளாக தவம் இருக்கக்கூடிய முனிவர்கள் வாழ்றனால இந்த மலைக்கு பேரு வேள்வி மலை சாரல் முனிவர்கள் சொல்லலாம் முனிவர்களுக்கு சொந்தமான மலை வேள்வி மலை ஆமா அங்க நீ என்ன வேலை ஆக்குற மலைக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டு இல்ல அப்படி இல்ல ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு வீடு கட்டினவர் என்னை வாடகை வைக்கிறாரு வச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு போன வாக்குல அங்கே அட்டாக்கில் செத்து போயிட்டாரு அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தம் யாருக்கு எனக்கு தான் சொந்தம் ஏண்டா இது என்ன ஊர்ல எப்ப இருந்து அப்படி ஆரம்பிச்சீங்க ஏங்க அப்புறம் வாடகை 5000 கட்ட அவன் போக வேண்டியானே 3000 நியாயமான வாடகை அம்மா அம்மா நீ சொல்லுமா நியாயமான வாடகை 3000 என்ன சம்பந்தமா உங்க வீட்டுல வீட்டுல நாங்க வாடகைக்கு இருந்து வீடு வாசலாம் கூட்டி பெயிண்ட் அடிச்சு வாரம் ஜல்லி செவ்வாய் பூஜை ஜானி போட்டு அலசி செத்து போயிட்டா சொந்தம் கொண்டாடுகிறது அம்மா எல்லா வேலையும் பாக்குறோம் நாங்க நீங்க காலை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது கரண்ட் புல் கட்டுறதோட நாங்க சரியா இடம் ஓ இடம் சொல்றீல்ல ஆமா ஓ இடத்துக்கு என்ன வச்சிருக்க வச்சிருக்கோம்ல என்ன வச்சிருக்க எப்படி நிரூபி பண்ணினே ஆதாரம் வச்சிருக்கோம்ல எந்த ஆதாரத்தை அடிப்படையில் இதை சொல்ற இடம் ஐயா ஆதாரம்னா அத்தாச்சி இருக்கு அத்தாச்சி இருக்கிறத சரிடா ஆமா நீ என்ன வச்சிருக்க நான் தான் அத்தாச்சி வச்சிருக்கோம்ங்கிறேனே நீங்க தானே அந்த மகாராசா வல்லாளகண்டர் சரி சரி உங்களுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா எங்க அண்ணே யாரு அத்தாச்சி அது இவரா ஆமா இவரும் அந்த கூட்டணி தானா எங்க அம்மா இப்படிதான் எங்க அண்ணே இவருக்கு முன்னாடி அந்த அத்தாச்சி யார் வச்சிருந்தா எங்க அப்பா அப்பா சரி அப்பா எங்க அப்பா வச்சிருந்தாரு எங்க அப்பாவுக்கு போல எங்க ஐயா வச்சிருந்தாரு எங்க ஐயாவுக்கு போல ஐயா ஒரு ஐயா கோவப்படாதீங்க அப்ப உங்க தாத்தா மூட்டனா வரிசையா அத்தாச்சி வச்சிருக்க குடும்பம் தானே அவங்க வச்சிருந்தாங்க இப்ப நாங்க வச்சிருக்கோம் இதுக்கடுத்து என் தம்பி வச்சிருப்பேன் சரி இத்தனை பேர் வச்சிருக்கீங்களே அத்தாச்சியோட நிலைமை எப்படி இருக்கும் இவங்க வேற எதுவும் நீங்க முயற்சி பண்ணி மாத்தினீங்களா இல்லையா போச்சா என்னடா சொல்றீங்க புரியலையே ஐயா அத்தாச்சி அத்தாச்சி வச்சுக்கல இந்த உலகத்திலேயே அண்ணன் முண்டாட்டி இத்தனை பேர் வச்சு ஐயா ஐயா அத சொல்லல அண்ணன் முண்டாட்டி
வச்சிருப்பாங்க. அது என்ன இதா? எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க ஐயா? ஏங்க அண்ணன் பொண்டாட்டி இல்ல. அண்ணன் பொண்டாட்டி. இந்த இடத்துக்குள்ள அத்தாச்சி எதுக்கு பிறந்துக்கிட்டே அந்த மூளையை கொஞ்சம் யாருக்கு விற்போம் இப்பமா வேணாம்னு பிறந்துக்கிட்டு அதானே. அது சொல்றாரு அண்ணன் பொண்டாட்டி. அத்தாச்சினா அண்ணன் முண்டாட்டிடா. அண்ணன் பொண்டாட்டி அம்மாவுக்கு அர்த்தம் இல்லையா? அதத்தான்டா நான் கேக்குறேன். கொப்பை வச்சிருந்தாலும் கொப்பை வச்சிருக்கத நீங்க வச்சிருக்கீங்களா? மனசு ஒப்பா அண்ணன் பொண்டாட்டியை போய் வச்சிருப்பாங்களா? அப்புறம் நாங்க தான் வச்சுக்க முடியும். அப்புறம் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். அது எப்படி ஐயா? நீங்க சொல்ற வார்த்தைகளை பிழை உள்ளது. என்ன பிள்ளை இருக்கு? அத்தாட்சின்னு இட்டு போட்டாதான் ஆதாரம்னு பொருள்படும். ஓ அத்தாட்சின்னு கூப்பிட்டேன்னா அண்ணன் முண்டாட்டியா தாண்டா சொல்லுவேன். சொன்ன கேக்குறியாரோ? இட்டு போடுறான்னு சொன்ன நாவை மடித்து இட்டு டானாங்கிற வார்த்தை வரிசை புறா சரி இருக்கட்டும். அண்ணன் எப்படி கூப்பிட்டீங்க? வாங்கன்னு கூப்பிட்டேன். யார வாங்க? உங்களுக்கு என்ன எப்படி வாங்குவீங்க? என்னடா சனியன் சைக்கிள் வருது. நீ என்னை பத்தி சொன்னியா? நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க, நான் எதுவும் சொல்லலையா? ஏங்க என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, வந்த மனுஷல வாங்கன்னு சொன்னா அப்ப உங்க இடத்துக்கு யார் வந்தாலும் வாங்கிருவீங்க. வந்த மனுஷல வாங்கன்னு சொன்னது தவறாயா? வாங்க சொல்றது தவறு இல்லைங்க. இப்ப வந்தவர் அவர் என்னையா நீயா சொல்லியா? நீ ஒரு முட்டாப்ப வாங்கன்னு சொல்லக்கூடாதா? பாருங்கள் பாருங்கள். வார்த்தை என்ன? சாமி பாருங்கள். வருக வருக. வருக. எங்கிருந்து வருகிறீர்கள்? எது அருந்துகிறீர்களா? இதுதான்டா தமிழ். வாங்கன்ற முட்டா அவரை பார்த்து கத்துக்கடா. இப்ப பாரு, ஒரு பயல கடைக்கு அனுப்புறீங்க. ஒரு பயல கடைக்கு அனுப்புறீங்க. எதுக்கு அனுப்புறீங்க? அது சாமா வாங்க. என்ன வாங்க? சாமா வாங்க. என்னைய கூப்பிட்டது? உங்களை வாங்க. அப்படித்தானே யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்னையா நீங்க எப்படி பேசணும்? யார் அப்பனே? மயனுக்கு அப்பேன். டேய் நான் உனக்கு ஏற்கனவே கிருத்திரம் முடிச்சமா பேசாதன்னு இருக்கேன். நான் உன்னை அப்புறம் யார பண்ண அங்க அப்புறம் நான் பக்கத்து வீட்டுக்காரன் அப்பன்னு சொல்ல முடியும்? டேய் நான் உன்னைய கேட்கிறேன், நீ யார பண்ண? நீ யார்? நீ மயனுக்கு அப்பேன். அப்ப தும்ராத்தையும் பதில் சொல்லுவேன். எங்க அப்புறம் எங்க இடத்துக்கு வந்தா நாங்க திமுரு இருக்க தானே செய்யும். உங்க மயனுக்கு நீங்க தான் அப்பனா? அண்ணே அவர் மயனுக்கு யாரப்ப? இது பசியா அவரை மதிச்சிட்டு இருக்காரு அப்பனா. ஐயோ என்னையா அப்புறம் நீங்க பேசுற பார்த்தா அப்புறம் அவன் மயனுக்கு அவன் தாங்க அப்ப. அந்த ஆள் மயனுக்கு அந்த ஆள் தான் அப்பங்கிறீங்கல்ல. இந்த பிள்ளைக்கு நீ தான்டா அப்பன்னு அவர்கிட்ட சொன்ன யாருன்னு கேளுங்க. அந்த பிள்ளைக்கு அவன் தான் அப்பன்னு சொல்லி அவங்க அம்மா தான். அவங்க அம்மா அப்படியா சொல்லு? இவங்க அம்மா இல்ல, அன்னைக்கு பொண்டாட்டி. அதுக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? புருஷன் யாருன்னு தெரியாதுடா. புருஷன் நீ தான் அப்ப யாருன்னு அதான் சொல்லணும். என்ன ஐயா இங்க பாரு, நீ அங்கிட்டு போனேனா? வா நீ அங்கிட்டு போனேன்னா அவர் என்ன சொல்ற? நீ அங்கிட்டு போனேன்னா என்னைய சொல்லிடுவாரா? அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமாடா. பிள்ளை பத்தது யாரு? என் முண்டாட்டி. வேமா வா. பிள்ளை பத்தது யாரு? என் முண்டாட்டி. அப்போ ஓம் பிள்ளைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி இது ஒண்ணுல புள்ளப்ப நீ பக்கலையா? நான் பக்கல. என் முண்டாட்டி வருது. ஐய நீ பக்கலாம் புறப்படியாது ஓம் பிள்ளையாக. நீனே பேசியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்புறம் நான் பக்கலாம் பண்ண பொண்டாட்டி தான் பத்தா. அப்ப நீ பக்கல இந்த பெத்த நீனே பேசிக்க. இவரோட நம்ம பேச்சுவார்த்தை வேணாம்டா. நம்ம குடும்பத்தை பிரிச்சு குடும்பத்தை மட்டும் இல்ல உண்டாக்கி விட்டுறாரு அவருக்கு. என்னையா நீங்க பதில் சொல்றீங்க? ஒரு கேள்வி எந்த கேள்வியா பதில் ஒழுங்கா சொல்றீங்க? பிள்ளை யாரையா பத்தாது? ஆம்பளை பிள்ளை பெற முடியுமா? ஆம்பளை பிள்ளை பார்க்க மாட்டானா? என்ன சாமி இப்படி பேசிக்கிட்டு? என்னையா நீ இப்படி நீ தான் அப்படியா பேசுற? கல்யாணம் ஆகி 10-15 வருஷமா நீ பிள்ளை பத்தலாம், உன்னை ஆம்பளே இல்லைன்றாங்க. பிள்ளை பத்தாத்தே நீ ஆம்பளை. சரி நான் போயிட்டு வரேன். உன்னே நம்பித்தான் நாடகத்துக்கே வந்திருக்கேன். அவர் நம்மளை கொஞ்ச நேரத்துல அசிங்கப்படுத்திடுவாரு. பிள்ளை பத்தது யாரு? வாங்க அங்குட்டு ஓடணும் கொண்டு விடுவேன். பிள்ளை பத்தது யாரு? உன் பொண்டாட்டி பிறந்த பிள்ளை எப்படி ஓம் பிள்ளைன்னா? பொண்டாட்டி பிள்ளை வச்சா அப்புறம் என் பிள்ளைங்க சொல்லாம யாரு எப்படியா சொல்ல முடியும்? ஏண்டா இத்த தண்டி புதிய எருமை மாதிரி இருக்க ஒரு பிள்ளை வைக்க வைக்கல உனக்கு? பொண்டாட்டி தானே பிள்ளை வைக்க, நானா பிள்ளை வைப்பேன்? அந்த பொம்பளை நம்பி தயவுல இருக்கிறீங்க. ஆம்பளை பிள்ளை வைக்கிறது இல்லையா? சரி அண்ணன் எங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க?
எங்க எங்கே ஆபரேஷன் பண்ணான்னு சொல்லுங்க, நாங்க வேணா மாத்தி பண்ணிக்கிறோம். இயற்கையிலேயே ஆண்மகனாக பிறந்தா தான்டா பிள்ளை வைக்க முடியும். அம்மா அப்புறம் என்ன? நீ ஆம்பளை தானே? ஆமா. பெத்திருக்கணும்ல. நான் இங்கே உன் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா தெரியும், அப்பவே தெரியும். என்ன அந்த பிடிக்கும்ங்கிறது வேறயா? ஓயாம போன் பேசல தெரியும் எனக்கு. ஐயா அக்காட கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்பவே. ஐயா பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? மனுஷன் வந்த மனுஷனே சொன்ன. சரி வீட்டுக்கு வந்திருக்கவனே அண்ணே நீ சொன்ன அண்ணே. அண்ணே வீட்டுல வெளியே மழை வந்துச்சு, வீட்டுக்குள்ள வாயான்னு கூப்பிட்டே தவிர. ஐயா ஐயா நீங்க நினைப்பது தவறியா? நான் என்ன சொன்னா பழக்க வழக்கத்துல உன்னுடைய மனைவியினுடைய பழக்க வழக்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னன்னு கேளுங்களே. என்னது? உன்னால பிள்ளை வைக்க முடியாது, ஆனா உன் முண்டாட்டி பிள்ளை வைக்குது. ஏன் தெரியுமா? உன் முண்டாட்டி நினைச்சுச்சான் நாளைக்கு நம்ம புருஷன் மீசையை வச்சுக்கிட்டு ஆம்பளன்னு சுத்தணும்னா நம்ம ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம புருஷனால பிள்ளை வைக்க முடியாது, நம்ம ஒரு பிள்ளையை பெற்று கொடுப்போம். உன்னால பெக்க முடியும். நீதான் பெக்க முடியாது. என்ன அர்த்தம்? இங்க மட்டும் நீயே பேசியான்ற அப்புறம் இது ஓங்கி பட்டுன்னு அடிச்சு போடுவேன். இப்ப அவர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் நீயே பேசியான்ற பொண்ணு கட்டி மட்டும் கதை போட்டுக்கிட்டா அப்புறம் அங்கே திறந்து எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஐயா இங்க வாருங்களே, பிள்ளை உங்களால பெக்க முடியுமா? முடியாதுல்ல. முடியாது. அதனால உன் முண்டாட்டி பிள்ளை பத்து கொண்டாந்து உன்ட்ட கொடுக்குது. ஆமா. உன்னால முடியாத வழியா அந்த அம்மா செஞ்சு கொண்டாடுது. நான் எப்படியா முடியும்? அதான்டா சொல்லு. நான் சொல்றது இன்னும் அந்த எருமைக்கு புரியல. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்ணியை போட்டு தூங்கணும். பழமொழியா மாத்தாதரோ வாயும் மகரும் வேற. ஆமா. பிள்ளை வைக்கிற வழியை ஆண்டவன் கொடுத்துருக்கானா? இல்ல. அதனாலதான் உன்னால பிள்ளை வைக்க முடியாது. ஆனா உன் முண்டாடி பெற்று கொண்டாந்துருக்காங்க உன்னைய பெருமைப்படுத்தணுங்கிறக்காக. அதான் உண்மை. அவனுக்கு பெற முடியுமா? அவனுக்கு புரியலையா? என்ன சொல்றா அடிக்க வர வீடு இங்க இருந்தா போஸ்ட்மேன் அங்க இருக்கு, நாங்க தான் லயன் கொடுக்கணும்னு சொல்லு. லயன் கொடுத்தா தான் பிள்ளை வரும் சொல்லணும் தானே. அப்படியே பிள்ளை வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்களா? லயன் கொடுக்கணும். அங்க ஆம்பளை பாருந்தா சும்மா இருந்தா வராது, வயரை ஒண்ணு தொருகணும். இங்கவே வெளியில காக்கும். இல்ல எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா போய் தெரியும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா பிள்ளை வைக்கிறதுல நீங்க ரெண்டு பேரும் கருத்தா பேசும்போதே வீட்டுக்கு லைன் கொடுக்கறதுக்கு 2 கம்பி போகும். ஆமா. அப்ப நீங்க பிள்ளை வைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தெரியும் போதே சந்தேகம். நம்மள பிரிக்க போறானே. அவனுக்கு புரியுதா இல்லையா? அவனுக்கு புரியுது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 2 கம்பியா? கரண்ட் வரணும்னா 2 கம்பி பயணம்லடா. ஆமா. ஐயா அப்ப 2 கம்பி நீங்க தான் கனெக்ட் பண்ணீங்க. ஐயா புள்ள வரணும்னா அதுக்கு 2 கம்பி வேணுமா? நீங்க யாரோ அண்ணே நானும் அப்படி இல்லனே, நீ அவர் சொல்ற கேட்ட. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்பாதடா. ஐயா மய மூத்தாளு ஓன் ஜாட லேசா. சத்தியமா ஆனா என்ன சொல்ற ஓயாம கடைக்கு போய்ட்டா ஒண்ணுமே புரியல. அண்ணே கடைக்கு போய் ஏதாவது வீட்டுக்கு நல்லது வாய் போடுறது சொன்னேன். அதுவும் கடைக்கு போச்சா சர்ப்பு தூள் தான் வாங்கணும். ஒண்ணுமே புரியல. இங்க வாங்களே, உங்களுடைய உதவியால உங்களுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பால ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆமா. இப்ப நான் என்னமோ சொல்ல வந்து நீ அந்த கதை. சரி ரைட்டு, புள்ள வைக்கிற குழப்பம் வந்துருச்சு. சரி கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, புள்ள பிறந்துருச்சு, நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க. ஆமா. ஏன்னா பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி, அதனால புள்ள உங்க புள்ள. ஆமா. மாங்கன்று வைக்கிறீங்க. ஆமா. கண்ணு சின்னதா இருக்கு. ஏங்க சிறுசை பெருசாக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தனே. தண்ணி ஊத்துறோன்னு கண்ணு என்னவா சொல்லு. என்னடா விவசாயிங்க சொல்லுனே, நான் 5000 ரூபாய் சுட்டு போறேன். மூத்தாளு வரேன். தண்ணி ஆமா. இதுக்கு மட்டும் கூப்பிடுறாரு வேற. இது போடுதாங்க கூப்பிடுறேன். பெரிய மரம் ஆயிருச்சு. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? வேற எல்லாத்துக்கும் உங்களை கூட்டி போவாங்களா? விளக்கு மேல் பிஞ்சு. மரத்துல இருந்து முதல்ல வரும். முதல்ல இருந்து என்னடா நீ சொல்லாதயா? நீ சொன்ன உனக்கு முட்டா நீ சொல்லாத. இங்க முதல்ல வரும். என்ன முட்டு? என்னடா முட்டு? என்ன மாடாடா முட்டுறதுக்கு? அது ஏங்க மரத்துக்கு வந்து தண்ணியை ஊத்தினா மரம் பெரிய மரமாங்க. மரத்துல இருந்து இது வரும். எது சொல்லாத? நீ மரத்துல இருந்து இது வரும்டா. முட்டு தானே. டேய் முதல்ல ஐயோ ஐயோ ஐயோ
முதல்ல என்ன பூ பூ எல்லா பேரும் சொல்லுவாங்க, பூன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆனா பூங்கிறது ஏத்துக்க முடியாது. ஆமா ஏன்னா ஒரு குழந்தை எப்பவும் பிறந்த உடனே தவளன்னு பெறலன்னு தவளன்னு உண்மை உண்மை அப்புறம் நடக்கணும். அப்ப அந்த மாதிரிதான் பூவினுடைய தன்மை. அதான் உண்மை. பூவுக்கு முன்னாடி அதோட தன்மை என்ன? முட்டானே மொட்டுடா முட்டைப்பல மொட்டு 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 மொட்டுக்கு முன்னாடி மொட்டுக்கு முன்னாடி என்ன பிஞ்சு எப்படியா வரேன்? ஐயா முதல்ல என்னடா வரும்? அரும்பு. அப்படி சொல்லு. அரும்பாகி மொட்டாகி பூவாகி. அதுக்கு தான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா? இதுவோட தெரியாம முதல்ல என்ன வரும்? அரும்பு. அரும்புக்கு முன்னாடி காம்பு. காம்பு காம்பு கொடுத்த சூம்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அவ சொல்றத கேட்க காம்பு. ஆமா காம்பு. அது சொல்லியா காம்பு காம்பு அரும்பு அரும்பு மொட்டு முட்டு பூவு சுலைமான் என்று உப்பு பூவு பிஞ்சு காய் பழம். இதானே வழக்கம். ஆமா. என்ன பழம்? என்ன மரம்? மாமரம். வந்தது என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம். பச்சது யாரு? அந்தாச்சு. அப்ப யார் பழம்? ஏன் பழம்னா ஆளாலும் செருப்புலேயே அடிப்பாங்க. எப்படி? மாம்பழம். பொண்டாட்டி யாரு பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? மரம் யாருக்கு மரம்? ஏன் மரம்? ஓம் பொண்டாட்டி பிள்ளை வத்தா யாரு பிள்ளைன்னா? ஏன் பிள்ளை? ஓ மரத்துல இருந்து பழம் வந்தா யாரு பழம்? மாம்பழம். எப்படா டே விளக்கம் சொல்லு. என்ன பேச்சு பேசுற சாமி? மாம்பழம் வர்றதுக்கு எப்படி? இப்ப ரெண்டுக்குமே இந்த தானே காரணம். இப்ப பழமும் இந்த ஆளுட்டு பழமா தானே இருக்கணும். சொல்லு பேசாம. மாம்பழம்ல பழ ஓம்பழம் தான்டா. ஐயோ மாம்பழம் ஏன் பழம் சொன்னா அடிப்பாங்கயா? இவன் பழம்னு சொன்னா கிலோ 200 ரூபா விற்க. எப்படி ரெண்டுக்கு காரணம் என்ன? ரெண்டுக்கு காரணம் என்ன? மாம்பழம் வர்றதுக்கு வச்சது என்னன்னு தெரியுமா? என்ன வைப்பீங்க? மாங்கொட்டை. ஓ மாங்கன்று வந்து வர்றதுக்கு வளர்ச்சி வர்றதுக்கு மாங்கன்று. மாம்பழம் வர்றதுக்கு மாங்கொட்டை. மாம்பழம் வர்றதுக்கு மாங்கொட்டை. ஆ. பிள்ளை வர்றதுக்கு இவன் கொட்டை. ஏய் இது அரிய வகையான படைப்பா இருக்கே. மனிதனுடைய உடம்பிலே இதன் பெயர் தான் தாவாங்குட்டை என்பார்கள். இந்த தாவாங்குட்டையை வச்சா எப்படி பிள்ளை வரகு? குழந்தை உறந்துச்சுன்னா விடுங்கள. கடைசி வரைக்கும் எப்படி ஏன் போறேன்னு அப்படி கடைசி வரைக்கும் எப்படி பிள்ளை வத்தம் சொல்ல முடியாது. அம்மா கல்யாணம் பண்ணீங்களான்ற இரவு என்ன இரவு? முதல் இரவு. யாராருக்கு நடக்கும்? தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும். 1 2 3 4. என்னடா என்றாரு? 4 பேர் முதல் இரவு கொண்டாடி இருக்கீங்க. நகை எடுத்து என்றாரு. 4 பேரா? முதல் அம்மா வேற தான் சொன்னாரா? ஏங்க எப்படிங்க இவனா இவன் கொண்டாடி தானே. வேற என்ன சொன்னாரு? தாலியை கட்டியவரும் தாலி வாங்கணும். தாலி கட்டினது யாரு? வந்த கட்டினேன். தாலி வாங்கினது யாரு? என் முண்டாட்டி. முண்டாட்டி கழுத்துல எத்தனை முடிச்சு போட்ட? ஒரு முடிச்சு. மொத்தம் எத்தனை முடிச்சுடா? 3 முடிச்சு. 3ல போட்டு நீ போட்டது எத்தனை? ஒரு முடிச்சு. ஒரு ஆள் நீ இருக்கிற. 2வது முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. உங்க அக்கா ஒரு ஆள் உள்ள இருக்கு. 3வது முடிச்சு போட்டது யாரு? அது என் தங்கச்சி. அது ஒரு ஆளு. தாலியை வாங்கினவன் முண்டாட்டி ஒரு ஆளு. அப்ப முதல் இரவு தாலியை கட்டியவருக்கும் தாலியை வாங்கியவருக்கும். இது முதல் இரவா முட்டைக்கோசு? 4 பேத்துக்கு மட்டும் இல்ல. மைச்செட்டுக்காரரு, கொட்டைக்காரரு, சமைக்க வந்த சமயக்காரரு, இன்னும் யாராரு? ஐயரை விட்டுட்டீங்க. ஐயரு. ஐயர் செய்ய மாட்டார். பாதாம் பழம் சாப்பிட்டா சாமி குடும்பத்துல ஒரு நல்லது சொல்லுங்க சாமி. அந்த எனக்கே முண்டாட்டிக்குன்னா பிரச்சனை முடிஞ்சு. தாலியை கட்டினவனா இத்தனை பேர் தான் தாலி கட்டிருக்காங்க. நீ ஒரு முட்டா பைய. தாலி கட்டினவருக்கும் தாலி வாங்கினவருக்கும் தானே எத்தனை வார்த்தை கணக்கு சொல்றாரு. சரி முன்னாடி சரி வாங்க, நேரம் ஆகுது. நீங்க பேசுனதெல்லாம் போதும். உள்ள போயிட்டு நீங்க மத்த ஆளுகளை அனுப்பிடுறீங்களா? இது என்னங்க கேள்வி? நீங்க யாருன்னு சொல்லிட்டு போங்க. வேற நம்ம நாடகம் ஒன்றும் இது இல்லை. 3 மணிக்கு முடிச்சுடுவோம் நாடகத்தை. என்ன நீங்க நகைச்சுவை நடிகர்கள் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டாங்க, அப்புறம் என்ன கிளம்புங்க. ஏங்க அப்ப நீங்க யாரு என்ன விஷயம் வச்சு சொல்ல? நீங்க எங்களை கட்டில நாங்க போம்ல. எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன இழுச்சா போய் தெரியுது. எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏனா போனமா தெரியுதா? எதுக்கே அப்ப நீங்க ரோச போறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் எங்களை மட்டும் இந்த உங்க எப்படி புள்ள வச்சு ஓமட்டாடி உனக்கு தான் வச்சா ஊர் பேருக்கு கொடுத்தா கட்டலையா? நான் அப்படிலாம் கேட்கலடா. நீ உன்னால பெக்க முடியும் கூட கேட்டா பரவாயில்ல. ஏன்னா உன்னால பிள்ளை வர முடியாதாடா? இப்ப மறுபடியும் முதல்ல இருந்தா அது அவர் சொன்னாரா நீங்க சொல்றியா? இல்லை எந்தாலும் சொல்லுது எப்படி அவர் அப்படி கேட்டதை சொன்னேன். சரி அதாயா என்ன இந்த நேரம் கொஞ்சம் சிரிக்க வச்சிங்க. நீ வேலை முடிஞ்சிருச்சு. நீ உங்கள்ட்ட வேற என்னத்த நான் பேசுறது? யாரு? ஐயா அது உள்ள இருக்க ஆளுகிட்ட பேசிக்கணும். அதுக்கு தான் நேரம் ஆயிடுச்சுன்னு. முதல்ல எங்கிட்ட பேசுங்க. நேரம் இருந்தா பாப்போம். எதை உங்கள்ட்ட பேச சொல்றீங்க? எங்கள்ட்ட என்ன ராமாயணம் மகாபாரதம் அந்த காப்பியா இந்த காப்பியா தொல் காப்பியா ஐஞ்சிரும் காப்பியா ஐம்பெரும் காப்பியா
மணிமேல வினிதா தூத்துக்குடி 10 பாட்டு 8 தொகை 10 ஏய் இதெல்லாம் கதைகளுங்க, நீங்க சும்மா கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் உங்கள்ட்ட போய் பேசி ஏங்க நீங்க கதையில ஒன்றும் தெரியாம இருக்கா? அவரை பார்த்து நம்மள பார்த்தா அவர் எப்படி காமெடியா தெரியுமா இருக்கடா? ஆமா, நீங்க நகை தான் தெரியும். நீங்க நகைச்சுவை நடிகர் தாங்க. உங்கள்ட்ட எதுவுமே தெரியாம வருவாங்க. அவர் சிரிக்கிறத போற நம்மள பார்த்தா எப்படி சிரிச்ச வய மாதிரி தெரியுமா இருக்க? ஏய், நான் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. போங்க. யாருக்கு கேட்டுதே பாருங்கடா. இந்த மண்டகனமா பேசினா எனக்கு பிடிக்காது தம்பி. மண்டகனமா பேசுவான். நான் ஒரு வழியில போறேன்னா விட்டுறேன். அப்புறம் என்கிட்ட என்ன வேணாலும் பேசுவீங்கன்னா நான் என்ன வேணாலும் பேச சொல்லிப்பீங்களா? சும்மா அந்த மிரட்டுறது ஒன்றும் தெரியாது, சிரிக்கிறாங்க உரைக்கிறாங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன வேணாலும் பேச சொல்லுவீங்க? கேட்ட சொல்ல கேட்டு பாருங்க, எங்க அண்ணன் பதில் சொல்றாரா சொல்லான்னு மட்டும் பாருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் உங்க ரெண்டு பேருனாலுமே பதில் சொல்ல முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களே சொல்ல முடியாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க? யார் சொன்னதை சொல்லுவீன்னு சொல்லிவிட்டு யார் சொன்ன? ஏதாவது கேட்காம பதில் சொல்றீங்களா? சொல்லிவிட்டு முகத்தை மறந்துக்கிறேயா? நம்ம தான் சொல்றான். என்ன கேட்டாலும் பதில் சொல்லிவிடுங்க நீங்க. கேளுங்க, என்ன புரியுது? அப்படி ஒருவேளை பதில் சொல்ல முடியல சொல்ல தெரியாம இருப்பா. சொல்ல முடியலைன்னா இந்த பஜாரத்துல காலத்துக்கு கும்பறதானே சும்மா இல்ல. சவாஸ்ரா இப்படி ஒரு பந்து நீ பாட்டுல அவசரப்பட்டு கால ஏன் சொல்ல முடியாதுயா? ஏய் சொல்லவுல காலத்துக்கு கும்பிடுவோம்ல பஜாரத்துல சாமி மின்னக்கா காலத்துக்கு கும்பிடுவா. அப்ப நீங்க ஒரு தைரியமா தான் பேசுறீங்க. அப்ப என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? சொல்லுவா வாயா. என்ன தொட்டு கும்பிடுவா. உங்க குலக்கடவுள் யாரியா? டேய் டேய் என்னடா ஆரம்பிக்கல கேள்வியை கேட்க சொல்லிவிட்டு உள்ள ஓடுறா நீ நேடா? அது முதல்ல சொல்லிருந்தா நான் பாட்டுக்கு திருப்பி நான் பாட்டுக்கு அத கேட்ட அடைச்சிருங்க, உள்ள போடாதீங்க. உள்ள கேட்ட அட உள்ள போட கூடாது. குலதெய்வம் யாரு? உங்க குலதெய்வம் யாரு? முருகன். முருகனுக்கு எத்தனை படை வீடு? அதான் எந்த கேக்குறாரு. முருகனுக்கு எத்தனை படை? ஐயோ உங்க நடிப்பெல்லாம் பார்க்க முடியல. எத்தனை படை வீடு? என்னது இது வித்தியாசமான பாசையா இருக்குது. சிஸ் அட எந்திரிச்சு தொலைங்களா இருந்தாலும் சொல்லிட்டு எங்கடா போயிட்டு வந்தாரு? அட கூப்பிடுங்க. படை வீடு எத்தனை? சிஸ்ஸுன்னா என்னையா? 6 ஆறுக்குது அங்கே சிஸ்ஸா? 6 வீட்டுக்கு பேர் என்னடா சொல்லுங்கடா? முருகனுடைய 6 சிசுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சும்மா வைத்த நேசம் மேல வைத்த குத்தா என்னட்டியா சிசு வீடு. 6 சிசு வீடு பேர் என்னன்னு சொல்லு. ஓலை வீடு, குடிசை வீடு, கோட்டு வீடு, சீட்டு வீடு, சிமெண்ட் சீட்டு, கூலிங் சீட்டு, டவுல் மாடி. நான் என்ன எப்படி அடிச்சான்? நான் என்னடா கேட்குறேன், என்னடா பதில் சொல்றீங்க நீங்க? சிசு வீடு. ஐயா முருகனுக்கு 6 படி வீடு என்னடா? ஓட்டு வீடு எப்படா உருவாச்சு வீடு? உருவானது எப்படி சொல்லு. அதெல்லாம் நீங்க உங்க வாய்ப்படி சொல்லிருங்க. உருவானது எப்படின்னா, பனையில ஏறி ஓலையை வெட்டி லேசா பதமா வெயில காய போட்டு மிதிச்சு அது கட்டினா ஓலை வீடு. குடிசை வீடுனா தட்டியை வாங்கிட்டு வந்து அது குடிசை வீடு. ஓட்டு ஓடுனா மானாமரில் டவுலியான ஓடு, ரெட்டான ஓடு. அது எவ்வளோ ஓடு? ஒரு ஓடு 13.85. அப்படியே சொல்ற. அது வாங்கி வந்து அப்படியே மஞ்சள் பட்டி வச்சு அடிச்சா அது ஓட்டு வீடு. சிமெண்ட் சீட்டு அது 6க்கு 3 இருக்கும். 550 ரூபா. 550 ரூபா 580 ரூபா 95. அந்த சீட்டு வாங்கி அப்படியே அது வேணா வெட்டினா அது சீட்டு வீடு. கூலிங் சீட்டு அது 1800 புடிச்சுட்டு இருப்பேன். ஒரு சீட்டு 1800, 1185 ரூபா 55 பைசா. என்ன இந்த 5 ஆசி வித்தியாசம் என்ன சொல்லுதா? இல்ல அது கணக்கு.
கடைசியா வீடு என்ன அந்த சீட்டு வச்சு கட்டினா அது கூலிங் சீட்டு. டவுல் மாடினா மாடி வீடு. முருகனுக்கு வீடு இன்ஜினியர் வச்சு வேலை ஆக்குறது மிஷின் காங்கிரீட். முருகன் டபுள் மாடியில் இருக்காரு. எந்த ஊர்ல? இங்க பள்ளியில. என்ன நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்னடா பதில் சொல்லிக்கிறீங்க? நீங்க கேட்ட கேவலம் முடிச்சவங்கள கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? எத்தனை படை வீடுன்றீங்க? 6 படை வீடு எப்படி உருவானதுன்றீங்க? 6 படை வீடெல்லாம் தெரியுதே. என்னடா இவன் கொத்தனா வேலை பார்த்த மாதிரிட்டு சிமெண்ட் சீட்டு ரெட்டையான ஓடுன்னு தெரியுதா, டபுள் மாடின்னு தெரியுதா? நீங்க அப்படித்தானே கட்டுவாங்க வீடு. சாதாரண வீடு கட்டுவா. சரி, முருகனுக்கு 6 படை வீடு என்ன? முருகன் 6 படை என்ன வீடு? யோ, நீ சாதாரண மக்கள் வாழ்ற வீடுகளை சொல்ற, ஓட்ட வீடு ஓல வீடுன்னுக்கிட்டு. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள் எந்தெந்த ஊர்ல இருக்கு சொல்லு. இந்த இதா கேக்குறீங்களா? அப்படி கேட்க வேண்டிய சொல்லுனேன். நீ வானே, நீ இருக்கே இல்லை, நான் சொன்னா மரியாதை இல்லைண்ணே. ஆப்ப நான் ஆகிட்டு போதுவா. திருச்செந்தூர், பழனி, சரி திருச்செந்தூர் அப்படியே மதுரையில அங்க இருந்தா வண்டி எடுத்து வரேன்னா. எந்த ஊருக்கு போறாங்க? எங்க போறானுமா? திருப்பரங்குன்றம். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இப்ப கை தட்டுக்கணே. இந்த ஒரு விஷயமா நல்லா படிச்சிருக்காங்களே, அது வரைக்கும் வாழ்த்துக்கள். 6 படை வீடுன்னு சொன்னீங்கல்ல? அம்மா வேற என்ன? சரியா, இதுல முருகனுக்கு 3வது வீடு என்ன வீடு சொன்ன? பழனி ஊரு பேரு. முருகன். சரி, பழனியில முருகன் எங்க இருக்காரு? பழனியில வந்து முருகன் சின்ன பிள்ளை உதவி கேட்டாலும் இப்ப சொல்லலாம். என்ன பழனியில எங்க இருக்காருன்னா அந்த பிள்ளை உதவி கேட்டா சொல்ல. பழனியில முருகன் எங்க இருக்காருன்னா மலையில தான் இருக்காருன்னு சொல்லலாம். பழனி மலையில தான் இருக்காருன்னு சொல்லு. இது கூட படிச்சீங்களா படிக்கலையா? நான் என்ன கேட்கணும் உங்களுக்கு? ஏயா நீங்க கோபறீங்க? கேட்டவன அந்த புள்ள பர்த்தவள பிறந்து படுத்துச்சு. டேய் முருகன் மலை படிச்சு கிடிச்சிட்டு வாங்க நாடகத்துக்கு. என்ன பேச விடுங்கயா? நல்லா பேச விட்டாங்க. டேய் முருகன் பழனியில மலையில தான் இருக்காரு. அம்மா அந்த மலைக்கு பேர் என்ன? பழனிமலை. உன்னை புலந்தே விடுவேன். ஏனே ஊரு பேர் பழனி. நான் வீட்ல கிளம்பல ஒரு கலட்டு முண்டை மூஞ்சில முழிச்சேன். பழனிங்கிறது ஊரு பேரு. தூக்குன வெறுகு மாதிரியே முடி அரைச்சு போடுங்கடா. முருகன் இருக்க மலைக்கு பேர் என்ன? பழனிமலை. ஐயய்யே பாப்பா முருகன் எந்த மலையில இருக்காவே? பக்கத்துல இருக்க ராலிமலையில கூட இருக்காரு. ஐயா இதுவும் மலை தானே? இந்த மலைக்கு பேர் இருக்குல்ல, என்ன பேரு? அப்ப முருகன் உட்கார்ந்திருக்க மலைக்கு பேர் என்ன? நீங்க பதில் வராது, நம்ம அடுத்த கட்ட. பழனியில இருக்கிற முருகனுக்கு பேர் என்ன? என்ன கரெக்டா சொல்ற? சும்மா இல்ல. பழனியில இருக்க முருகனுக்கு பேர் என்ன? தண்டாயுதபாணி. ஏன் அவருக்கு தண்டாயுதபாணின்னு பேர் வந்துச்சு? தண்டு பெருசாதனால தண்டாயுதபாணி. ஜெய் என்ன தண்டு? ஆமாங்க, கையில அதுக்கு பேர் தண்டம்டா. தண்டம் அது பேரு. ஐயோ ஐயோ. சரி, முருகனுக்கு அங்க என்ன கோலம், என்ன கோலத்துல போனார் முருகன்? ஆண்டி கோலம். ஆண்டினா என்ன கோலம்? ஆண்டினா வந்து கோமணம். கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் என்னடா சொல்றான்? கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் தண்டுதாங்கி. என்னோட தான் இருக்க. இதெல்லாம் எப்ப படிச்ச? மதுரை போம் சொல்லி அங்க போய் படிச்சா? ஏன்னா அந்த புக்கு எனக்கு ஒன்று வாங்கி கொடுனே. என்னையோட தூங்கப்பட்டு வரவான்னு கேட்டு போவிய. அது ஒரு பதில். அவன் அதாவது படிச்சிருக்கா சொல்லி நீ அந்த ஆள்கிட்ட பேசிக்கிருக்கிற. என்ன எந்த தண்டனை முருகன்ட்ட தாங்குது கோவணம்? ஏங்க கோமணம் கட்டுறாங்களே தெரியாதா? தண்டம் கையில வச்சிருக்காரு. கோவணம் கட்டுறதுக்கு தட்டுறதுக்கு என்ன? கையில ஒரு தண்டு. முருகா நீ இருந்தா கேள்றா. அப்புறம் கோமணம்னா அதானுங்க. இந்த விஷயத்தை விட்டுருங்க. உங்கள்ட்ட எளிமையான முறையில் ஒரு விஷயம் கேட்குறேன். விவசாயி தானே? ஆமா. கேட்கவா இல்லை புராண அடிப்படையில் கேட்கவா? எல்லாம் என்ன கேளுங்க. டேய் ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். நீ ராமாயணம் தெரியுமா உனக்கு? ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர் மொத்தம்? ராமாயணத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர்னா? 4 பேர்ண்ணே. 4 பேர்.
யார் யாரு? யாராருண்ணா? ஒன்னாவது ஆளு, ரெண்டாவது ஆளு, மூணாவது ஆளு, நாலாவது ஆளு. இன்னையா பதில சொல்லி தொலைங்க. யாராரா? அங்க அவங்க 4 பேர் தாங்க. அந்த ஆளு 1வது 2வது இருக்க நீ சொல்லு. லூசு பேர தெரிஞ்சா ஆண்டா போட்டு வந்துருக்க. மூத்தாளு, நடாளு, 3ஆளு, சின்னாளு. நான் போங்கடா, உங்களோட கேள்வியே கேட்கலடா. எங்க நீ கேட்டதுக்கு முடிச்சாச்சு. நீங்க கேட்டதுக்கு தான் போய் சொல்லிருக்கான். ராம வரதே லட்சுமணே செத்துருவேன். செத்துருவியா? உங்க அண்ணன் ராமன் லட்சுமணே வரதே செத்துருவேன். சத்துருவேன்டா. ஏன் சத்துருவேன்ற? அவன் பேரு சத்துருக்கன். ஆடாடா, அதத்தே செத்துருவியாடா. அவன் சத்துருக்கனத்தை செத்துருவேன். உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சே. உள்ள லேடிஸ் இருக்காங்க. லேடிஸ்